Hello all, welcome to another video. இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் பைக் வெடிக்கிறதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு பேச போகிறோம். ஸோ இந்த பிரச்சனையை இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கிற பேட்டரிஸை வாங்கி அசம்பிள் பண்ணி என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோன்னா தான் உண்மையான ரீசன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் சேனல்ஸில் இந்த மாதிரி டிபேட்ஸில் நிறைய இடத்துல பார்த்தேன். இந்த வண்டி போயிட்டு கொண்டாந்து நிறுத்தினா சார்ஜ் போட்டால் உடனே சார்ஜ் போடுறதுனால வெடிக்குது, 16 ஆம் சாக்கெட்டில் போடாதனால வெடிக்குது, கிரவுண்ட் எர்த் இல்லைனா வெடிக்குது, சார்ஜர் சரியில்லைனா வெடிக்குது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா இந்த ஆட்டோவில் வந்துட்டு கண்ணாடி திருப்பி இருந்தால் வண்டி ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். அந்த மாதிரி பிரச்சனை எங்கேயோ இருக்குது, அதை விட்டுட்டு மீதி எல்லா இடத்தையும் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா தொலைச்ச இடத்த விட்டுட்டு வெளிச்சம் இருக்க இடத்துல வந்து தேடுற மாதிரியான பிரச்சனை தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பிரச்சனையில் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செல்லு வந்துட்டு ஒரு பேக் வந்துட்டு வாங்கினேன் இங்கே இந்தியாவில் இருக்க ஒரு லீடிங் சப்ளையர் கிட்ட இருந்து. ஸோ இந்த சப்ளையர் என்ன பண்ணுறாருன்னா, நான் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த செல்லை அனுப்புனார். வந்த செல்லை நான் யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் கம்முன்னு வச்சுட்டேன். கம்முன்னு வச்ச பேக் வந்துட்டு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பாட்டும் இங்கே ஒரு ஸ்பாட்டும் ஆயிருக்கா. ஸோ இப்போ இந்த பேக் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பேக்கில் இருக்க செல் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்றத இங்கே நீங்களே பாருங்கள். ஸோ இந்த பேட்டரியோட பிராண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா Ebike அப்படிங்கிற இந்த செல்லை தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த செல் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த செல்லை யூஸே பண்ணலை, பாக்ஸ்லேயே தான் இருக்குது. ஆனால் பாக்ஸில் இருக்க செல் வந்துட்டு வெடிச்சிருக்கு. இந்த செல்லை எடுத்து நீங்கள் வண்டியில் போட்டு ஓட்டினாலும் வெடிக்கும், சார்ஜ் பண்ணாலும் வெடிக்கும், நீங்கள் ஹீட்டில் நிறுத்தினாலும் வெடிக்கும். சும்மாவே வெடிக்கிற செல்லு என்ன கண்டிஷனில் வேணால் வெடிக்குங்க. அது அங்கே என்ன ரீசனுங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ரீசன்லேயும் எல்லா டைமிங்லேயும் இது வெடிக்க தான் செய்யும். இந்த செல்லு ஏன் வெடிக்குது அப்படின்றத இங்கே இருக்க சப்ளையர்கிட்ட நான் கேட்க ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன காமெடி நடந்தது தெரியுமா? நான் இந்த செல்லு வெடித்ததுனால இதை நான் திருப்பி கேட்டேன் அப்படின்னா இதை நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பேன், ரீப்ளேஸ் பண்ணி தர சொல்லி கேட்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த டெல்லியில் இருக்க சப்ளையர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு காண்டாக்ட் நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்கு பேசுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க, நான் டிரைவிங்கில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அனுப்புனா இன்றைக்கி பார்க்க முடியல, நாளைக்கு பார்க்குறேன்னு சாயந்தரமாக ஃபோன் பண்ணப்போ சொன்னார். அடுத்த நாள் கூப்பிட்டேன், ஃபோன் எடுக்கல. அதுக்கு அடுத்த நாள் கூப்பிட்டேன், எங்களோட டெக்னிக்கல் ஹெட்டுக்கு நம்பர் தரேன், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் என்ன கேட்டார்னா, எங்களுக்கு வீடியோ இதெல்லாம் அனுப்புங்க, பில்லோட காப்பியோடு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதையும் பண்ணினேன். அவர் அதுக்கடுத்த நாள் வந்து என்ன சொன்னார்னா, இந்த ஃபஸ்ட்டு பேசினா பார்த்தீங்களா ஒரு ஆள், அந்த ஆளோட நம்பரை கொடுத்து நீங்கள் இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ என்ன சுற்றி வந்துட்டு ஒரு நம்பராக போயிட்டு இருக்குன்னு பார்த்தா எனக்கு இங்கே ஒரு வாரம் டைம் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டே கொடுத்த அந்த ஆளோட நம்பருக்கே திரும்ப நான் கூப்பிட்டோன்னே, நான் தான் இவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் என்கிட்ட கேள்வி கேட்டார். நான் அவர்கிட்ட பேசினேன். தென் இன்னொரு நம்பரு திரும்ப உங்ககிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் இன்னொரு ஆளோட நம்பர் தரேன், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு வாரண்டி ப்ராசஸ்க்காக இங்கேருந்து ஒரு செல்லை தூக்கிட்டு டெல்லி வரைக்கும் போகிறது இல்லை. ஸோ அப்போ இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்லை கொடுத்துட்டாங்கன்னா வித்தாச்சு, லாபம் வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே நடக்கிற இன்னொரு ஃப்ராடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இவங்கக்கிட்ட பேசினா இவங்க ஃப்ராடு தான் பண்ணுறாங்கன்றது எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கிரே மார்க்கெட்டில் இருக்க இந்த செல் ஏன் வந்துட்டு வெடிக்குது அப்படின்றதுக்கு ரீசன், இந்த செல்லை அனுப்புனா அந்த சப்ளையர்கிட்ட இருந்து என்னால் வாங்க முடியல. ஸோ இதுக்காக நான் ஒரு லீகலாக நான் எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னாலுமே இங்கேருந்து நான் டெல்லி வரைக்கும் நான் போக வேண்டி வரும். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரீசன். ஸோ இப்போ இந்த Ebike அப்படிங்கிற செல் வெடிக்குது அப்படின்னா கேட்குறதுக்கு இன்னொரு பர்சன் யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷென்சன் Ebike கம்பெனிக்கிட்டே கேட்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மட்டும் தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்னும் நான் அனுப்புகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய டேட்டா வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தா இந்த செல்லை நம்ம வாங்குகிற ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, இதனுடைய ஃபஸ்ட் குவாலிட்டியோட ப்ரைஸு அவங்க கொடுக்குற ரேட்டும் இங்கே இந்தியாவில் நம்ம வாங்குகிற இந்த செல்லோட ரேட்டும் ஒரே ரேட்டில் இருக்குது. எப்படி இந்த ஒரே ரேட் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து அந்த இம்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனியோட ஃபஸ்ட் குவாலிட்டி செல்லோட BIS சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிறது. ஏன்னா இங்கே நம்ம கவர்மெண்ட் ஒரு செக் வச்சுருக்கு, நல்ல குவாலிட்டி BIS சர்டிஃபிகேஷன் வாங்கின செல்லை தான் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனால் இம்போர்ட் பண்ணுற இடத்துல இந்த கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, இம்போர்ட் பண்ணும்போது ஒரு மட்டமான குவாலிட்டி செல்லை வாங்கி இவங்களோட பிராண்ட் நேமை போடுறது ஒரு இது நடக்குது. ரெண்டாவது என்ன நடக்குதுன்னா,
இந்த கம்பெனிலேயே தேர்ட் குவாலிட்டி, அதாவது இந்த சி கிரேட்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த கிரேடு செல்லெல்லாம் வாங்கி ஏ கிரேட்னு சொல்லி ஏ கிரேடோட பிஏஎஸை வச்சு இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. நாங்கள் போய் யாரையும் கேட்க முடியல, எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் அது வராது, அதனால் எங்களால் எங்கள் பேர் ஸ்பாயில் ஆகுது, எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சைனாக்காரனையே புலம்பு விட்டாங்க நம்ம வடக்கன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரிஜினலான செல்லை இங்கே இந்தியாவுக்குள்ளே கொண்டாந்தாலுமே அவங்களால யாராலையும் விற்க முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லோட ரேட் வந்துட்டு 240 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யூடியூப் சேனலில் எதில் வேணால் போய் தேடி பாருங்கள். இந்த 220 to 240 அப்படிங்கிற ப்ரைஸில் தான் இது ஏ கிரேடு செல்லுன்னு சொல்லி விற்றுட்ருப்பாங்க. எலக்ட்ரிக் பைக்குக்கு பேட்டரிஸ் பண்ணுற நிறைய பேரும் இவங்ககிட்ட இந்த மாதிரி டெல்லியில் இருக்க நிறைய வெண்டாஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க. இந்த கிரே மார்க்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரியான மோசமான பேட்டரி செல்லும் உள்ளே வந்துடுது. ஸோ இப்போ இந்த செல்லு என்னென்னா, ஒரிஜினலாக நீங்கள் வாங்கினாலும் 240 ரூபா வரும், இவங்க விற்கிறதும் 240 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 130 ரூபாய்க்கு வாங்கி 240 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போது 110 ரூபா லாபம். இதில் என்னென்னா, இவங்க கம்மியான மார்ஜின் வச்சு விற்காமல் அதிக மார்ஜின் வச்சு விற்கிறனால இவங்க நிறைய சம்பாரிச்சிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன போய் கேட்பீங்க அப்படின்னா, ஒரு கன்சியூமர், இப்போ நம்ம பேட்டரி அசம்பிளிங் யூனிட் வச்சுருக்க ஒரு பர்சன் போகிறாரு, அவர் போய் 2 கடையில் 3 கடையில் விசாரிப்பார். ஒருத்தர் 2-3 பேர் 240 ரூபாங்கிறாங்க. ஒருத்தர் ஒரிஜினலாக வாங்குறவர் ஒரு 10 ரூபா லாபம் வச்சு 250 ரூபான்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம எதில் வாங்குவோம்? யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட வாங்குவோம். ஸோ இப்போ இந்த கம்மியாக கொடுக்குற ஆள் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த தேர்ட் கிரேடு செல்லை ஃபஸ்ட் கிரேடுன்னு சொல்லி ஏமாற்றி அந்த பேட்டரி பேக் பண்ணுற அந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு விற்றுடுவார். இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவார்னா, இங்கே பேட்டரி வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாரு. இந்த இந்த செல்லை வாங்கிட்டு வந்து ஸ்பாட் பில்ட் பண்ணி பில்ட் பண்ணி கொடுக்குறது அவங்களோட வேலை. ஸோ அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு பேட்டரியை அவங்க நல்ல மெட்டீரியலை சோர்ஸ் பண்ணதா அவங்க ஏமாற்றப்பட்டு அவங்க ஏமாந்ததுனால வாங்கின செல்லை தான் வாங்கி பேட்டரி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த செல்லை யூஸ் பண்ணுற வண்டி கண்டிப்பாக நெருப்பிடிக்கும், வெடிக்கும், என்ன வேணால் ஆகலாம். ஏன்னா இந்த செல்லு சும்மா இருக்கும்போதே வெடிக்குது. இதுக்கு நம்ம ஆக்சுவலாக என்கிட்ட இந்த இது பர்ச்சேஸ் பண்ணதுக்கான எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட இருக்குது. பில் போட்டு ஜிஎஸ்டி பே பண்ணி தான் வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கும்போதே அவனுங்க இவ்வளோ வந்துட்டு ஃப்ராட் வேலை அங்கே நடக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் கிரே மார்க்கெட்டில் பில் இல்லாமல் வாங்குறவங்க அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு ரீசன்னால தான் பேட்டரி வெடிக்குதா அப்படின்றத இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு தெரில. எனக்கு இருந்த பாசிபிலிட்டிஸ் வரைக்கும் கம்பெனிக்கிட்டையும் பேசிட்டேன், இந்த பேட்டரியை சேல் பண்ணுற அந்த 4 எழுத்து டெல்லி கம்பெனிக்கிட்டையும் பேசிட்டேன். இந்த 2லேயும் பேசினதில் எனக்கு அந்த டெல்லி கம்பெனி மேலே தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவங்க பண்ண அந்த பிஹேவியர் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஏமாற்றணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட தான் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ இந்த மாதிரியான நல்ல பேட்டரிஸ் வேணும்னா நம்ம ஊரில் இருக்க யாரோ ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனோ ஒரு கம்பெனியோ டைரெக்டாக சைனாவில் இந்த மாதிரி கம்பெனிகிட்டேருந்து வாங்கினாங்கன்னா நம்ம ஊரில் இருக்க ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நல்ல பேட்டரிஸும் வரும். இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு உருட்டுவாங்க. என்னென்னா, இந்த பேட்டரியிலலாம் பிஎம்எஸ் போடாதனால வெடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிஎம்எஸில் ஒரு காமெடி நடந்துச்சு. என்னென்னா, 72 வோல்ட் டேலி பிஎம்எஸ், இந்த ஸ்மார்ட் பிஎம்எஸ்ஸு, அப்புறம் இந்த பேட்டரி சென்சாரோட இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, டெம்பரேச்சர் சென்சாரோட இருக்க பிஎம்எஸ் எல்லாம், அந்த டேலி பிஎம்எஸ் தான் சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. இதை நான் வேறு வெண்டார்ஸ் கிட்ட வாங்கினேன். ஸோ இது ரெண்டுமே பாருங்கள் 72 வோல்ட்டுக்கான டேலி பிஎம்எஸ் ஆமாம். ஆனால் இந்த ரெண்டுமே 72 வோல்ட்டு ஒரே கம்பெனி. சைஸை பாருங்கள், ரெண்டும் ஒரே சைஸ்லேயே இருக்குது. தென் இதில் இருக்க ஒயரோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் சும்மா இப்படி வளைச்சேன்னா என்ன நெளியுது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒயரோட திக்னஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஒரு நல்ல குவாலிட்டி ஒயரே கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே ஒரிஜினல் டேலி பிஎம்எஸ்ஸே கிடையாது, ரெண்டுமே டூப்ளிகேட். இந்த டேலியில் டைரெக்டாக பேசி இந்த டேலியோட பிஎம்எஸ்ஸை வாங்கினேன். இந்த பிஎம்எஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தோடனே அதே பிரச்சனை திரும்ப அதே மாதிரி தான் நடந்தது. இவங்க டெல்லியில் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்களோ அதை விட ஒரு 200 ரூபா 300 ரூபா சேர்த்தி வருது ஒரு ஒரிஜினல் பிஎம்எஸ் இந்தியாவில் வாங்கினா. ஸோ இப்போ இவங்க டூப்ளிகேட்டை வாங்கி ஒரிஜினல் ரேட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டிக்கான ரேட்டில் வந்துட்டு இவங்க விற்கும் போது அவங்க சம்பாதிக்கிறாங்க, மக்கள் ஏமாறுறாங்க. எப்படின்னா, அந்த பொருளை வாங்குகிற ஸ்மால் பிஸ்னஸ் ஏமாந்து போகிறதுனால பேட்டரியை வாங்குறவங்களும் சேர்ந்து ஏமாந்து போகிறாங்க. ஆனால் இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த பேட்டரி பேக் பில்ட் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற ஒரு பிஸ்னஸாக எடுத்து அவங்களோட ஓன் ரிஸ்கில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த டெல்லியிலேருந்து கொடுக்குற இந்த வெண்டார்ஸ் வந்துட்டு கிரே மார்க்கெட்டில் இந்த மாதிரியான டூப்ளிகேட் செல்லு, டூப்ளிகேட் பிஎம்எஸ் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா
நீங்கள் இங்கே என்ன தான் பொறுமையாக பார்த்து சார்ஜ் பண்ணிங்கனாலும் வண்டி வெடிக்க தான் செய்யும். எப்படி இவ்வளோ வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்துலையும் டூப்ளிகேட்டாக வாங்கி இதை ஒரிஜினல்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ஒரிஜினலாக இல்லையே நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் இது வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஒரு 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நேர்மையாக சம்பாதிக்கணும்னு நினச்சி வர்றவங்க இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு டெக்னிக்கலாக பேட்டரியை அசம்பிள் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த மாதிரி குவாலிட்டி டிஃபெக்ட் இருக்குன்னு ஒரு கம்பெனிகிட்ட போய் டேரெக்டாக சைனா வரைக்கும் நீ காண்டாக்ட் பண்ணி பேசுனா அந்த கம்பெனிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறதுக்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மாத கணக்கில் டைம் ஆகுது. ஸோ அப்போ இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு தீர்வாக நான் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நல்ல ஒரிஜினல் குவாலிட்டி காம்பனன்ட்ஸை வாங்கினா மட்டும்தான் சொன்ன மாதிரி வேலை செய்யும். ஒரிஜினல் குவாலிட்டி செல் வாங்கினா மட்டும்தான் அது வந்துட்டு லைஃப் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டையும் என்ஷூர் பண்ணாத வரைக்கும் இந்த பேட்டரிங்கிற இதில் வர்ற ப்ராப்ளமை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. இங்கே நம்ம ஊரில் இருக்க வெண்டாஸ் யாராவது இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற காம்பனன்ட்ஸ் முதல்ல ஒரிஜினல் தான் வாங்குறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. நான் குறிப்பாக அந்த டெல்லியில் இருக்க 4 எழுத்து கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த 4 எழுத்து கம்பெனியில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்லேயும் முக்கால்வாசி டூப்ளிகேட்ஸ் தான் வருது. மேபி ஒரிஜினலும் உள்ளே இருக்கலாம். பட் நான் வாங்கினப்போ எனக்கு வந்தது எதுவுமே ஒரிஜினலாக இல்லை. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயம். நீங்கள் ஸ்மார்ட் பிஎம்எஸ் வச்சுருந்தா என்ன வச்சுருந்தீங்கனாலும் அங்கே மேட்டரே கிடையாது. உங்களோட பேட்டரி செல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெடிக்குதுன்னா வண்டியில் போட்டாலும் கண்டிப்பாக வெடிக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வண்டியை வாங்குறவங்க, ஸோ இதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வண்டியை வாங்குறவங்க முதல்ல அந்த கம்பெனி ஏதாவது ப்ராடக்டை ஆர்என்டி பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ வருஷம் ஆர்என்டி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு வீட்டில் ஒரு லித்தியம் பேட்டரி நான் வந்துட்டு பவர்வால்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 7 வருஷமாக அந்த பேட்டரி வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த பேட்டரியை வந்துட்டு நான் யூஸபிள் கண்டிஷனுக்கே கொண்டு வரல. 2 வருஷம் அங்கே ஆர்என்டி மட்டும்தான் நடந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு எந்த கம்பெனி நல்லா ரிசர்ச் பண்ணி ஆர்என்டி பண்ணி லாங் டேர்மில் அவங்க கிட்ட ஸ்டாஃப் இருக்கணும். இப்போ நான் நான் ஒரு பவர்வால் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் ஒருத்தனே தான் 7 வருஷமாக அதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பூரா கேதர் பண்ணுறது நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாலும் சரி, பார்ட் டைம் ஒர்க் பண்ணாலும் சரி, நாலேஜை நான் கேதர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் லாங் ஸ்டாண்டிங்கான ஸ்டாஃப் இருக்காங்களா, டாக்குமெண்டேஷன் பக்காவாக இருக்கா, அவங்களோட டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, ப்ராடக்டை வந்துட்டு எந்தளவுக்கு ஃபுல் ப்ரூஃபாக இருக்கான்னு வந்துட்டு ரியல் டைமில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு கஸ்டமருக்கு யாரும் நாலேஜ் கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்துட்டு எனக்கு தெரில. இதில் முக்கியமான இன்னொரு ரோல் என்னென்னா, ஒரு சில பீப்புள், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் வாங்கிட்டு ஒரு சில கம்பெனிஸை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸும் நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, மக்களுக்கு வந்துட்டு ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை அசஸ் பண்ண தெரியணும். இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்களுக்கு உண்மையிலேயே டெக்னிக்கலாக என்ன பண்ணுறாங்கன்றது தெரியுதா, அந்த கம்பெனியோட ஒரு டெக்னிக்கல் பர்சன்ட்டை நம்மளால் பேச முடியுதா, அவர் வந்துட்டு அங்கே லாங் ஸ்டாண்டிங்காக இருக்காரா, நாலேஜபிள் பர்சனாக தான் இருக்காங்களா, இதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் ஸ்கில்டு லேபருக்கான டிமாண்ட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஒரு கம்பெனியில் ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்களா அப்படின்னு சொன்னோம்னா டவுட்டு தான். ஏன்னா ஒரு சேலரி ஹைக் கிடச்சிதுன்னா அடுத்த கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனி நல்ல எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட் தான் உண்மையிலே நீங்கள் வாங்குறதுக்கு வந்துட்டு ஒர்த்தாக இருக்கும். இந்தியாவில் ஒரு பிராண்டோட எலக்ட்ரிக் பைக்கில் இன்றைக்கி வரைக்கும் வெடிச்சதுன்னு கம்ப்ளைண்ட்டே வரல. அந்த பிராண்டு மட்டும் எப்படி வந்துட்டு நல்ல ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த பிராண்ட் பேரை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த வண்டியோட ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் வெளியில் எங்கேயுமே கடையில் போய் அந்த வண்டிக்கான ஸ்பேர் பார்ட்டை வாங்கி நீங்கள் ரிப்பேர் பண்ண முடியாது. அதனுடைய எல்லா காம்பனன்ஸையும் நீங்கள் அந்த கம்பெனியில் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த கம்பெனி பேரையும் நான் சொல்ல விரும்பல. ஸோ மக்களாகிய நம்ம தான் ஒரு ப்ராடக்டை வாங்கினா நாளைக்கு அந்த கம்பெனி சர்வீஸ் கொடுக்க முடியலனாலும் வெளியில் நம்மளால் சர்வீஸ் பண்ணிக்க முடியுமா, வாங்குகிற காம்பனண்ட் நல்ல காம்பனண்ட்டாக, உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் வந்துட்டு ஒரிஜினலா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஊரில் மார்க்கெட்டில் இருக்க பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம பெட்ரோல் பைக்லேயே கண்டினியூ பண்ணிவிட்டு நல்ல கம்பெனிஸ் நல்ல வண்டி வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம எலக்ட்ரிக் பைக் போகிறது அப்படின்றது தான் நான் அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த பேட்டரி வெடிக்கிற ரீசனுக்கு நான் சர்ச் பண்ணும்போது கிடைச்ச என்னோடய ஃபைண்டிங்ஸ். ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நம்ம இன்னும் மற்ற டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு இன்னும் இதில் பற்றின சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது. நம்ம ஊரில் யங்ஸ்டர்ஸ் நிறைய இந்த பிஸ்னஸ்க்கு வராங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க படுற கஷ்டம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நான் அடுத்து ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் நம்ம ஊரில் உழைக்கிற மக்கள் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் தான் ரொம்ப கம்மி. இதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். See you all in another video. Thank you.